நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்றாம் இந்த ஹோல் ஷோ பார்த்தீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை உருவாக்குனவர் நீங்கள் தான். ஓகே, அந்த ஐடியா, அந்த வித்து எங்கிருந்து வந்துச்சு இப்படி ஒரு படம் பண்ணணும்னு? கண்டிப்பாக சார், இது வந்து நானும் கிராமத்துலேருந்து வந்தால் தான். எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் இருக்குது. முன்னாடி வந்து இளைஞர் நற்பணி மன்றம் இருக்கும். இப்போ வேறு வேறு ஸ்டைல் மாற மாற புது புது பேரில் வந்துடுது. எங்கள் ஊர் 2 சங்கம் இருக்குது. ஒன்று வந்து டைகர் பவர் குரூப்ஸ்னு ஒரு குரூப், இன்னொன்று கிங்ஸ் 11 அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். 2 பேருமே நல்லதாக தான் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோயில் திருவிழாவுக்கு தான் மெயினாக வந்து சங்கம் வந்து ஆக்டிவாக இருக்கிற இடம் வந்து கோயில் திருவிழா தான். மீதி நல்லா வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் வெளியூரில் வேலை செய்வாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேறு வேறு ஊரில் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி கோயில் திருவிழா யாருக்காக கல்யாணம்னா தான் சங்கம் ஒன்று கூடும். மற்ற நேரத்தில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிஸியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தில் அக்கௌண்ட்ஸ்லாம் பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க. 2 லட்சம் 3 லட்சம்லாம் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது கோயில் திருவிழாவுக்கு முக்கியமான செலவு, ஃபண்டு, இந்த மாதிரி அந்த கோயில் திருவிழா தெருவை க்ளீன் பண்ணுறது, லைட்டு வந்து இவங்க சங்க சார்பாக போகிறது, எல்லாத்துலையும் ஒரு சுயநலம் என்னென்னா ஒரு விளம்பரம். நான் யார் தெரிஞ்சுக்கணும். பிளக்ஸ் வைக்கும்போது சரி வந்து பம்படியை கல்யாணம் பண்ண போகிறவனை கூப்பிட்டு வச்சு உனக்கு எப்போ கல்யாணம் பத்திரிகை கொடுன்னு கேட்டு வாங்கி அவங்கள்ட்ட சீடியை கொடுத்து விட்டு கையிலையும் காசையும் கொடுத்து பேனரை வைப்பாங்க. அவனோட ஃபோட்டோ ஒரு மூலையில் இருக்கும், இவங்க ஃபோட்டோ தான் பெருசாக இருக்கும். ஸோ வந்து எல்லாத்துலேயும் ஒரு காரணம் சுய விளம்பரம் இருந்தால் கூட ஒரு சும்மா ஆக்டிவாக நம்ம 4 பேர் நம்மளை பற்றி பேசட்டுமே, ஜாலியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் சில இது பண்ணுவாங்க. அதிலிருந்து நான் எடுத்து இதை பண்ணேன். நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த சங்கங்களிடம் இருக்கக்கூடிய அல்லது இந்த இளைஞர் குழுக்கள் ஊரில் கிராமத்தில் சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த சங்கங்களுடைய நல்ல விஷயங்கள் என்ன, தீய விஷயங்கள் என்ன? நல்ல விஷயங்கள் என்னென்ன சார், ஊரில் ஏதாவது ஒன்று டப்புன்னு உடனே ஆக்டிவ் எங்கேருந்து தான் வருவான்னு தெரியாது. டப்புன்னு புத்து ஈசல் மாதிரி வந்து உடனே அந்த வேலை செய்வோம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூட்டிடுவாங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் 2 டீமாக போய் மோதுவாங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம். ஸோ நல்ல விஷயம் பண்ணிவிட்டு அவங்க வேலையும் பார்த்துக்கலாம். கேப்பில் நேரம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நிரந்தரமான சங்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் வேலை அப்படின்போது மாறி அடுத்த ஒரு டீம் அடுத்த ஜென்ரேஷன் ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதுதான் என்னோட. அதுக்கடுத்து இன்னொரு சங்கம் வரும். சங்கம் வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ இது மாதிரி நமக்கு ஏன் சங்கம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் சங்கம் வேணும்னா எல்லா நேரம் டென்ஷனாகவே எல்லாரும் பொறுப்பாகவே இருக்க முடியாது. சில நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த காலத்தில் வந்து நெருப்பு மூட்டி தப்படிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி காலத்தில் எல்லோரும் வேலைன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சங்கங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழா முக்கியமான ஃபங்க்ஷன் போது முன்னின்று நடத்துவாங்க. எல்லாரும் பொறுப்பாக இருந்துட முடியாது, எல்லாருமே வெட்டியாக இருந்துட முடியாது. ஸோ சில பேர் அதை செய்யறதுக்கு சில பேர் இன்டராக்டிவிட்டி கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக. பாலகிருஷ்ணன், இந்த சங்கங்கள் என்பது சோசியல் ஃபார்மேஷன். அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணுங்கிறத எரர் அண்ட் ட்ரையல். ஒரு விஷயத்தை ட்ரையல் பண்ணுறாங்க, அது எரர் வருது, அதுக்கு அடுத்தவங்க வெளியில் போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த ஆட்டிடியூட்டுங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய எமர்ஜி தான் அவங்களுடைய பிகினிங். ஸோ இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, என்ன தப்பு செஞ்சுருக்கோம், என்ன தவறு செய்திருக்குன்ற விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. என்னோடய லைஃப்பில் என்னுடைய சங்கத்தினுடைய பேர் பிளேடு பாய்ஸ். அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நாங்கள் இதே மாதிரி பாலிசி இல்லை, எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாதனால அந்த ஆக்சிடென்ட்டில் நாங்கள் போய் இன்வால்வ் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் இதை ரியலைஸ் பண்ணுறோம், என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்னவா எமர்ஜி ஆகிறோம் சொன்னாக்க அது நெக்ஸ்ட் லெவலில் எமர்ஜி ஆகிறோம். வேறுகள்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம், பாலிசியை கிரியேட் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்களை தலையிடணும், என்னென்ன விஷயங்களை தலையிடக்கூடாது, எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாம் தான் பிளான் பண்ணுறோம். அதன் விளைவு என்னன்னு சொன்னாக்க அந்த சங்கம் செஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. கரெக்டாக ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம், ரோடை பிளாக் பண்ணுறோம். இதுக்கு இடையில் ஆம்புலன்ஸ் வண்டி வருது, கரெக்டாக பிளான் பண்ணி இந்த சோசியல் நெட்வொர்க்கை பிளான் பண்ணி என்ன பண்ணுறோம், எங்கள் ஊருக்குள்ளே வேறு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் வழியாக கிளியர் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வெளியில் கொண்டு போகிறோம். டிஎஸ்பி நிற்கிறாரு, அவர்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இவன் இறந்து போயிட்டான், இவனுக்கு நிவாரணம் வரணும், இவனுடைய துக்கத்தை நாங்கள் சரிவு செய்யணுன்ற மட்டும் இல்லை, இனிமேல் எங்கள் ஊரில் இது மாதிரி ஒரு துன்பம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பையனுக்கான எல்லா ரெமிடிஸும் கிடச்சிது. அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் கடந்த 2 வருடங்களோட இப்போ பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் வந்து உயிரிழப்பு குறைஞ்சி போயிருக்கு. அப்போ இவங்களை ரெகுலேட் பண்ண வேண்டிய, ஃபார்மேட் பண்ண வேண்டிய அவசியம், தேவையும், கடமையும், பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை தான் நீ என்ன செய்துட்டு நான் கருதுறேன். நீங்களும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியான அந்த மாதிரியான சங்கத்துல இருந்திருக்கீங்க? ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கேன். இல்ல வளர்த்துருக்கா? அது ஒரு டைம் வந்து நல்லா இருக்கும், ஒரு டைம் சில நல்லா இருக்குது. அதான் வந்து மாறிட்டே இருக்கும். அதாவது சார் சொன்ன மாதிரி ஒரு டயத்துக்கு மேலே நமக்கு யாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள் வேணும். ஸோ ஒரு யதார்த்தமாக ஆரம்பிக்கிற சங்கம் தான் அது. ஆனால் ஒரு டயத்துக்கு மேலே ஒரு அட்வைஸ் பண்ணுற யாராவது இருந்தாங்கன்னா அது சங்கம் நல்ல லெவல். அதை எனக்கு எலாபரேட் பண்ண முடியுமா? என்னன்னா
நோக்கமே இல்லாமல் தொடங்கப்படுவதா? ஆமா. அதற்கு பிறகு ட்ரையல் அண்ட் எரர்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாலகிருஷ்ணன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த சக்தியை இப்படிலாம் பயன்படுத்தலாமேங்கிற என்ன இயல்பாகவே மேபி வர ஆரம்பிக்கலாம். அதோட ஆயுள் நீளமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஏதோ பெருசா யூஸ் பண்ண முடியும். அது முடியும். கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பெருசா யூஸ் பண்ண முடியும். கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே ஓகே. உங்க தம்பியோ உங்க பிள்ளையோ இது மாதிரி சங்க வேலைகள் அப்படின்னு போனா நீங்க ஓகேங்களா? நான் வந்து ஓகே சொல்ல மாட்டேன். அதான் என்னோட நிலைமை. அவன் போறது அவனோட நிலைமை. ஓகே சொல்ல மாட்டேன் நாணயமா இருக்கீங்க. அது ஏன் நிலைமை, ஆனா போறது அவன் நிலைமை. பேராசிரியர் ஆ. ராமசாமி. 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. முதல்ல இவங்க வந்து தொடர்ந்து இந்த பக்கம் இருக்கவங்க வந்து ஒரு மனுஷன் வந்து தனி மனுஷனாக தான் இருக்கணும், தனி மனுஷனாக இருந்து முன்னேறணும், மற்ற விஷயங்கள்ல எல்லாம் பங்கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அந்த இதிலிருந்தே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய பையன், என்னுடைய குடும்பம், அவன் பெரிய ஆளாகணும், அப்படி ஒரு ஆசைப்படுற ஒரு தனிநபர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் எந்த மனுஷனும் தனிநபராகவே இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோசியல் ஹியூமன் அப்படிங்கிற சமூக மனிதனாக இருக்கிற ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, வெறி கூட இருக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இவங்க எல்லாரும் நான் தனி மனுஷனாக இருக்க முடியாது, எனக்குள்ளே இருக்கிற சமூக மனுஷனை நான் வெளிப்படுத்தி காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு அவங்க வந்து வர்றாங்க. அதுக்கு நம்முடைய வரலாறில் பல வாய்ப்புகள் முன்னாடியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். எந்த வகையில் வாய்ப்பு அது ஏன்னா இப்போ வந்து நான் வந்து இவங்கள மாதிரி இளைஞனாக இருந்தபோது நட்புங்கிறத தாண்டி வந்து இப்போ இவர் வந்து இளைஞர் நற்பணி மன்றம்னு சொன்னார். நாங்களாம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து மாணவர் இயக்கங்கள் இருந்திருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இயக்கம் இருந்திருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பொது வேலைகள் இருந்திருக்கும், மொழிக்காக, இந்த நாட்டுக்காக, இல்லை ஏழைகளுக்காக, இல்லை வந்து மொத்த உலகத்துக்காக பேசக்கூடிய மனிதர்களாக வழிநடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து தன்னுடைய வலிமையை வந்து இழந்துருச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு என்னன்னு தெரியலை. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நானும் கூட ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்து தான் வருவோம். இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி காமிக்கிறது, அது எல்லாருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி காமிக்கிறதுக்கு ஒரு முறையான போராட்டம், கொள்கை, வழிநடத்துதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத போது அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வழி, மிகச்சிறந்த வழி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாதை என்ன அப்படின்னா பேரடி பண்ணுறது. அவன் முதல்ல தன்னையே பேரடி பண்ணுவான். அவங்க அதனால தான் இந்த பேர்கள்லாம் வைக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேர் வைக்கிறது, தன்னை வந்து அப்படி இந்த காலரை தூக்கிட்டு காமிக்கிறது, இல்லை வந்து சிங்கத்தை பக்கத்தில் இருக்கிறது, அதை வந்து நான் வலிமையானவன்னு நினைக்கல, எனக்குள்ளே வந்து ஒரு கோலை, ஆனால் நான் இதை காமிப்பேன். இது வந்து பேரடி. இப்போ நீங்கள் வந்து அவருடைய நல்ல உதாரணம் வந்து வடிவேல். தமிழ் சினிமாவில் அவருடைய பேரடி வந்து முழுக்க வந்து இதனுடைய வெளிப்பாடு. அவர் ஒன்றும் பெரிய வீரனாக எப்பயுமே எந்த படத்துலையுமே வீரனாக ஜெயிச்சதாக இல்லை, அவருக்குள்ள ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த சமூகத்தை வந்து பேரடி பண்ண நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க தங்களை பேரடி பண்ணுறாங்க, அதுக்கு பகடி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இந்த சமூகத்தில் யாரெல்லாம் வந்து தெனாவட்டா தெரிகிற அரசியல்வாதிகள் அல்லது கவுன்சிலர், அங்கே இருக்கிற பந்தா பண்ணுற ஆட்கள், இல்லை கொஞ்சம் சின்ன ஊழல் பண்ணுற ஆட்கள் எல்லாரையும் வந்து பேரடி பண்ணணும். அது தனித்தனியாக பண்ணுற போது சிக்கல் வரும். அப்படிங்கிற போது ஒரு கூட்டாக விளையாட்டுத்தனமான சங்கங்களை தோற்று வச்சு சில நேரங்களில் விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, சில நேரங்களில் போராடுறாங்க. ஆனால் போராட்டத்துக்கு எல்லையெல்லாம் வச்சு போராடுறதில்லை, போராடுறாங்க, அம்பலப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நிகழ்காலத்தினுடைய தேவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆள் இந்திய கிராமங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் மார்ஸ். இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்தியாவுக்கே வரல, ஆனால் இந்தியாவை பற்றி எக்கச்சக்கமாக எழுதியிருக்கார். இந்திய கிராமம் எப்படி இருக்குது, இந்திய கிராமம் தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வந்து பயன்படுத்துகிறார். அது வந்து இன்னொரு கிராமத்திலேருந்து அதை எதையுமே எடுத்துக்காது. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை அந்த கிராமத்திலேயே உற்பத்தி பண்ணோம், பகிர்ந்துக்கிறோம். அதில் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான அம்சம் இருந்தது, அதே நேரத்தில் அதில் சில ஆபத்து இருந்தது. ஏன்னா அதுக்காக சில ஆட்களை வந்து ஒடுக்கும், நீ இதை செஞ்சு தான் அது ஜாதிய கட்டுமானம், அது ஆதிக்கமும் அடிமைத்தனமும் நிரம்பிய ஒரு சமூகம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல அம்சம் இருக்குது. இங்கிருந்து ஐரோப்பாவிலேருந்து போயிருக்கிற இந்த வெள்ளைக்காரன் அவங்க பிரிட்டிஷ் அவங்க போய் ஒரு முதலாளித்துவ நாடாக மாத்திரன்னு சொல்லி இதெல்லாம் தான் அழிச்சிருவான்னு எனக்கு பயமாகவும் இருக்குது. அழிச்சா ஒரு விதத்தில் நல்லதும் இருக்குது, அப்படி சொல்கிறார் அவர். ரெண்டு இந்த ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அவர் வந்து பேசுகிறார். இப்படி ஒரு யோசனை. அங்கேயும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த கிராமத்தை முழுமையான தன்னிறைவான கிராமமாக மாற்றுவதற்கான வேலையில் இளைஞர்களுக்கு பங்கு இல்லை.
இளைஞர்களுக்கு பங்கு தரணுமா வேண்டாமாங்கிற கேள்வியே வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி கூட கிடையாது. காந்தி வந்து நம்முடைய கிராமங்களை பற்றி பேசுகிறார். தர்மகர்த்தா முறையில் அல்லது கிராம சமுதாயம் பற்றியெல்லாம் பேசுகிற போது கூட வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள், தலைவர்கள், அறிவாளிகள். இப்போ இவங்க பிரச்சனை என்னென்னாக்கா அறிவுக்கும் அறிவற்றவர்களுக்குமான ஒரு பெரிய மோதல் தான். நீ வந்து வலிமையானவர், அவர் சொல்லிகிட்டே இருந்தார், உடல் வலிமை, என்கிட்ட புத்தி இருக்குது அப்படி. இது இந்தியாவில் வந்து இந்த புத்திசாலிகளுக்கும் உடல் வலிமையானவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய மோதல் வந்து என்னைக்கு தீரும்னு தெரியாது. ஏன்னா தொடர்ந்து வந்து புத்திசாலிகள் பல நேரங்களில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, சதிகளாலெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க போராடவும் செய்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு இந்திய சமூகம் சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து அம்பேத்கர் சொல்கிறார். இந்த சமூகம் இன்க்ளூசிவ் சொசைட்டியாக மாறணும் அப்படிங்கிறார். இது என்னென்ன நடந்துகிட்டு இருக்க எல்லா நேரத்துலையும் வந்து ஏதாவது ஒன்றை வச்சு ஆட்களை வெளியே தள்ளுற சமூகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது அறிவு வேணும், அப்போ அறிவு இல்லாதவங்களாம் வெளியே போகும், புனிதம் இல்லாதவங்களாம் வெளியே போகும். இப்படி வெளியேற்றுறதுல அதுலேயும் ஒரு அதிகாரமும் அறிவும், அறிவே அதிகாரங்கிற பிரச்சனையெல்லாம் வருது. அறிவை அதிகாரமாக வச்சு இங்கே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை முதல்ல மாற்றணும். எல்லாரும் உள்ளிருக்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய ஒரு சமூகமாக, இன்க்ளூசிவ் சமூகமாக மாறுற போது தான் இந்திய சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இவங்க எங்களை உள்வாங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்வாங்கலை அப்படின்னா நான் உங்களை கிண்டல் அடிப்போங்கிறாங்க. இதை நீங்கள் வந்து அவங்க கிண்டலில் வந்து நீங்கள் மோசமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து வெளித்தள்ளப்பட்டதுனால அவங்க பேரடி பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி சங்கங்கள் வைக்கிறாங்க. இதுக்கு இவங்க தயாராகணும். இந்த மாதிரியான மனிதர்களை வந்து இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னாக்க அவங்க யார் கையிலையாவது சிக்கி என்னவாக வேணாலும் ஆயிடுவாங்க. அது ரெகுலேட் பண்ணப்படாம அது வேணா அது கட்டாயமாக செஞ்சாக வேண்டிய ஒரு வேலை. இந்த குற்றத்தை செஞ்சது அவங்க கிடையாது, ஒதுக்குற அறிவாளிகளும் புத்திசாலிகளும் தான் இந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அறிவு அப்படிங்கிறத பயன்படுத்தி பெரும் கூட்டத்தை, இந்தியாவில் வந்து பெரும் கூட்டம்ங்கிறது உடல் சார்ந்த கூட்டம் தான், அதை நீங்கள் ஒதுக்க அறிவுக்கு ரொம்ப நாள் வந்து தாக்குப்பிடிக்கிற சக்தியெல்லாம் கிடையாது. அதை வந்து அவங்க அது பலகீனமானது. அதை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா இந்தியாவில் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் கிராம சமூகத்தை ஒரு குறுக்கு வெட்டாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஷோ வந்து நமக்கு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இந்த இளைஞர்கள் ஜாதி பற்றி பேசினப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, அவங்ககிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. நட்பு முக்கியமாக இருக்குது அப்படின்னு பேசுகிற அந்த விஷயம் எனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். அது உண்மையும் கூட. நான் திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து வந்தேன், மதுரை மாவட்டத்துக்காரன். அங்கேயும் வந்து நட்பு சார்ந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லா நேரமும் கொண்டாட்டத்தோடு நிறுத்திக்கிறாங்க. அங்கே தான் சிக்கல். நட்பு சார்ந்து எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்தால் கொண்டாட்டத்தோடு நிறுத்திக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறதில்ல. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஜாதி வந்து குறுக்க நிற்குது. அதனால் இந்த சாதிய சமூகம் கொண்டாட்டத்திற்காக எல்லாரோடும் சேருகிறது, முன்னேற்றத்திற்காக தான் மட்டுமே முன்வர வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் அது அந்த லிமிடேஷன். அதாவது சந்தோஷமா இருக்கப்ப மட்டும் எல்லா ஜாதியும் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. நல்லது கெட்டதுன்னா ஏன் ஜாதி வேற, ஏன் ஜாதி வேற, அந்த அது நம்முடைய பழைய திருவிழாவிலே அப்படிதான் இருக்கு. ஓகே, அதிகாரம் உரிமைன்னு வர்றப்ப ஜாதி வந்துருது. அதுவும் மாறணும்னு நினைக்கிறேன். மாறணும், அது மாறணும். அதை வந்து கல்வி முறை கொடுக்கணும், கல்வி முறை கொடுக்கணும். கல்வி தொடர்ந்து அதை தப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கான முயற்சியே கல்வி திட்டத்தில் இல்லை. நாங்களாம் நிறைய சொல்லி பார்த்தாச்சு, எழுதி பார்த்தாச்சு, யாரும் கேட்குற மாதிரியே இல்லை. நாங்களும் சொல்லி பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம்.